இப்போம்லாம் கூட்டம் நடத்துகிறத விட கூட்டத்தை காட்டுறது தான் பெரிய காரியமாக போச்சுங்க. கொடைக்கானல் பக்கம் தாண்டிக்குடியில் நடந்த அதிமுக பிறந்தநாள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை ஜேன்னு கூட்டிட்டாங்கல்ல. ஜெயலலிதா பிறந்தநாள்னா அப்படித்தானே இருக்கும். கூட்டத்தை நடத்தினது யாரு? பழனி எம்எல்ஏ வேணுகோபால். அதுவும் கூட்டத்தில் சேலையும் பிரியாணியும் தரேன்னு சொன்னா கூட்டம் தாங்க முடியலையே. கூட்டத்தை பார்த்த சந்தோஷத்துல நம்ம எம்எல்ஏ வேணுகோபால் தன்னை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெளிச்சத்தில் நின்று பேசியிருக்க வேண்டாமா, இருட்டுக்குள்ளே போய் நின்றுருக்காரு. இதை பார்த்த பொதுமக்கள்லாம் வழக்கம் போலவே எம்எல்ஏவை எங்கன்னு காணான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அதிமுக காரங்க எம்எல்ஏவை வெளிச்சத்தில் கொண்டு நிறுத்தினாங்க. கூட்டத்தை கூட்டுறது முக்கியம் இல்லை, பக்கம் பக்கமாக பேசுறது கூட முக்கியம் இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தை கடைசி வரைக்கும் தக்க வைக்கணுமே, அது வேண்டாமா? எங்கே பாருங்கள், இடையில ஒருத்தர் கவுண்டர் திறந்து பிரியாணியும் சேலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எம்எல்ஏ பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தையே காணோம். மனப்பாடம் பண்ணாமலே மலமலன்னு பேசிட்டு இருந்த எம்எல்ஏ இங்க பிரியாணிக்காக மடமடன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க பாருங்க. இதை பார்த்த எம்எல்ஏ ஐயா போகாதீங்க, அம்மா போகாதீங்கன்னு கெஞ்சுறாரு. யாருக்குமே மனசு இறங்கலையே. இவ்வளவு சிரமப்பட்டு கூட்டத்தை சேர்த்துட்டு பிரியாணி சப்ளைல பிளான் பண்ணதுனால கூட்டத்தை கோட்டை விட்ட எம்எல்ஏ காலி சேரை பார்த்துட்டு பேசுனதுதான் மிச்சம். இதுக்கு தான் பிளான் பண்ணணுங்கிறது. அம்மாவின் 68வது